ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எம்எஸ்ஐடி யூடியூப் சேனல் பெனாவதர் நான் உங்கள் நண்பர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் நம்மளுக்கு வந்து இந்த 5.1 சேனல் கோட் வந்து கொடுத்துருக்கபடி இது வந்து கொஞ்சம் ஃபால்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவரே சர்வீஸ் பண்ணிக்கிறபடி ட்ராக்லாம் கட் ஆகிடுச்சு. அதனால் நம்மளுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கபடி இது ஒரு வித்தியாசமாக நம்மளுக்கு ஒரு இன்றைக்கி வந்து மாற்றிருக்கு பாருங்கள். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ஐசி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் மாற்றிருக்கபடி பாருங்கள். ஐசி மாற்றிருக்கபடி அது ஐசி கரெக்டாக ஒரு ரீசால்ட்ரிங் பண்ணாதனால ட்ரை சால்ட் ஆகிடுச்சு. அதை ரிட்டன் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கு. அப்படியே ஐஸுமே கூட கொடுத்துருக்கு பாருங்கள். ஐஸுமே அவர் கூட கொடுத்துருக்கு. அப்படியே ஐசி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. அப்படியே பட் நம்மளுக்கு வந்து இது கொஞ்சம் வித்தியாசமான ஒர்க். இது என்ன பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஃபுல்லாக எஸ்எம்டி பிரச்சனை. எஸ்எம்டின்றது கொஞ்சம் ரொம்ப டீப்பாக இது பண்ணணும். இதை மட்டும் இன்றைக்கி சர்வீஸ் பண்ணி பார்த்துடலாம். நான் சொல்லிட்டேன் இது 100% முடியும்னாலாம் சொல்ல முடியுது. ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். தொடர்ந்து இணைந்தது நண்பர்களே எம்எஸ்ஐடி யூடியூப் சேனலோடு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான்லாம் பார்த்திங்கன்னா அது இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கேனே தவிர மற்றபடிக்கும் பெரிய டான்லாம் கிடையாதுங்க. நான் சும்மா லேபரு இதே எனக்கு தெரிஞ்ச வரை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். சில பேர் கமெண்ட் சென்ஸ்ன்னு சொல்கிறீங்க பிசிபி அப்படின்னு. உங்களுடைய கருத்து நீங்கள் சொல்கிறீங்க கரெக்ட், தப்பு இல்லை. அது உங்களுடைய கருத்து, நான் எதுவும் சொல்ல. எனக்கு தெரிஞ்சுட்டு நான் செய்கிறேன். தப்புன்னா சொல்லுங்கள், இது தப்புங்க, இது மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே, ஓகேங்களா? ஏன்னா நான் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னாலும் நான் சொல்ல முடியாது. நானே கற்றுக்கிட்டு தான் வரேன். எல்லாமே சர்வீஸ் போர்டு ஒன்றா ரெடி பண்ணுறேன், கற்றுன்னு வரேன், செய்தான், அவ்வளோதான். அந்த மற்றபடிக்கெலாம் நான் அதிகமாக எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து இது டிரைவரு, இந்த அடிஷ்னல் ஒர்க்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு நான் இதை படிக்கலை. பார்த்திங்கன்னா இதுக்கு போய் கிளாஸ்க்கு போய் ட்ரைனிங் எடுத்தோம், அதுக்கு தனி இன்ஸ்டியூட்டில் போய் எல்லாம் படிக்க கிடையாது. ஒன்லி ஹார்ட் ஒர்க் மூலம் தான் கற்றுன்னு வரேன். அதனால தான் நிறைய குறை இருக்கலாம், ஓகேங்களா? தப்பு இல்லை சொல்கிறதுனால மனுஷன், ஓகேங்களா? இப்போ வந்து இந்த எஸ்எம்டி வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த ஐசியை வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கன் வச்சுருக்கேன். அந்த கன் வச்சு தான் ரிமூவ் பண்ணலாம். இது தான் ஃபஸ்ட் டைமு. ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துடலாம், ஓகேங்களா? இப்போ இது வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இது பாருங்கள், ஐசி கொடுத்துருக்கு. அப்படி கஸ்டமர் ஐசி கொடுத்துருக்கு. அப்படி அது செக் பண்ணி பார்த்துடலாம், எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு என்னென்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு க்ளீனாக வீடியோ போடுறோம். சக்ஸஸாக அன்சக்ஸஸாக கம்பல்சரி உங்களுக்கு சொல்லிடுறோம், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸை ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஒரு ஐஸை ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஐஸை ரிமூவ் பண்ணி ட்ராக்கெல்லாம் செக் பண்ணிட்டு வரேன். ஏர்கனில் ரிமூவ் பண்ணியாச்சு. ட்ராக் வந்து செக் பண்ணணும். ட்ராக் செக் பண்ணிவிட்டு ஐஸை ரீபால் பண்ணணும், ஓகேங்களா? அந்த ஐசி வந்து பாருங்கள் தான் இந்த எடுத்த ஐசி, அதை வந்து ரீபால் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு தான். ஏன்னா இது வந்து நானே அட்டன் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் தான். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துடலாம், ஓகேங்களா? இது முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இல்லை இந்த ஒரு சேனல் மட்டும் ஒர்க் ஆகலன்னு சொன்ன, அப்படியே இந்த ஒரு சேனல் மட்டும் ரீபால் பண்ணி பார்த்துடலாம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? இப்போ ஐசி ரிமூவ் பண்ணியாச்சு. அவரே ஐசி 2 ஐசி கொடுத்துருக்கு. அப்படி ஸ்பேரு அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் இது 100% செஞ்சு தரேன்னாலும் சொல்ல முடியும்னா நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு தான் சொல்லியிருக்கேன். நாமளும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம், ஓகேங்களா? ட்ரைனிங்கெல்லாம் கிடையாது. இது ஒரு வெறி, கற்றுக்கணுன்ற வெறி தான், வேறு எதுவும் இல்லை, ஓகேங்களா? இது வந்து இப்போ ஐசி புதுசாக ரீவல் பண்ணிவிட்டு அந்த ட்ராக் மிஸ்ஸிங்கெல்லாம் வந்து ரீகனெக்ட் பண்ணணும். அது கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணுறது ஆன் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இதை செக் பண்ணி பார்த்துட்டு சக்ஸஸாக இல்லை பாஸாக இல்லைன்றது நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் வந்து ரீபால் பண்ணியாச்சு. ரீபால் பண்ணி பாருங்கள், அந்த ட்ராக்கெல்லாம் வந்து ரீகனெக்ட் பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு தான் தெரியும் பாருங்கள். எல்லாம் ட்ராக்கெல்லாம் ஜம்பரெல்லாம் அடித்து ட்ராக் ரிமூவ் பண்ணி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் போர்ட்டை வந்து ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். ஆன் பண்ணுற பாருங்கள், ஒர்க் ஆகுது. எல்லா சேனலும் செக் பண்ணிவிட்டு எல்லா சேனலும் ஒர்க் ஆகுது. இதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம், மற்றபடிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் வந்து கனெக்ட் பண்ணும்போது அந்த ட்ராக்கெல்லாம் உரிசி எடுத்துகிட்டு அப்படியே அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டோம். ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ 6 சேனல் ஒர்க் ஆகுது. இப்போ கஸ்டமர் கொடுத்துடலாம். இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சேலஞ்சுன்னு தான் சொல்லணும், அப்படி தான் சொல்லணும். இப்போ இதுக்கு முன்னாடி ப்ளூடூத் எல்லாம் கரெக்ட் ஆகி வந்துச்சு. அப்புறமா இதுக்கான கரெக்டான ப்ராப்பர் ஆம்பியர் போகல. அதுக்கப்புறம் வேறு டிரான்சிஸ்டர் எடுத்து போட்டு ஆம்பியர் கொடுத்துங்க. ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. இப்போ இதில் எந்த குறையும் இல்லை, அப்படி தான் சொல்லணும். இப்போ வந்து ஃபைனலாக முடிச்சிட்டோம். அவர் ட்ராக் ஐஸெல்லாம் அவரே கொடுத்துருந்துருந்து. அப்படி பாருங்கள், ஐஸெல்லாம் வந்து ஐஸ் 2 ஆகுது. ஐஸெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருந்து ஐஸ் எல்லாமே முடிச்சு இப்போ பர்ஃபெக்ட் பண்ணிட்டோம். இதில் நம்மளுக்கு ஒரு என்ன திருத்தினா, இது வரைக்கும் நம்ம இது மாதிரி இந்த எஸ்எம்டி ஐஸெல்லாம் கழட்டி மாட்டினதில்லை. அதுவும் இப்போ கழட்டி மாட்டிட்டோம். அது ஒரு பெருமை தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து யாரும் சொல்லி கொடுக்கல, நாமளாக பார்த்து கற்றுக்கிட்டு தான் ஒன்று தவிர நம்மளுக்கு யாரும் சொல்லித்தரல. இப்போ வந்து இது ஒர்க் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இதில் இன்றைக்கி ஒரு சந்தோஷம் ரெடி பண்ணதில். ஏன்னா இது எஸ்எம்டி ஐஸெல்லாம் நம்ம கழட்டியெல்லாம் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அதனால் புதுசாக ட்ரை பண்ணி அவர் அங்கே தான் நம்மளை நம்பி அனுப்பிச்சிட்டு, அதனால் அவர் ட்ராக்கெல்லாம் மிஸ்ஸிங் ஆனதெல்லாம் எங்கே ட்ராக்குன்னு தேடி ஜம்பர் அடித்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டான். அவ்வளோதான் நண்பர்களே. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க.
குறைந்தால் சொல்லுங்கள், நிறைய இருந்தால் குறைந்தால் எங்கிட்ட சொல்லுங்கள், நிறைய இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். அதை வச்சு நான் பார்த்துக்கலாம் நண்பர்களே. தொடர்ந்து வீடியோ பார்த்துருவாங்க. எம்எஸ்சி யூடியூப் சேனல் பண்ண தருமபுரி. நன்றி, வணக்கம்.